குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். எனக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு என்ன மன்னிச்சிருங்க. என் வாட ஃபுல்லா பையில ஒளிச்சு வச்சிருக்காங்க, செய்ய மாட்டாங்க. கேட்டா இவங்க மக்கள்கிட்ட நான் ஓட்டு போட்ட மக்கள் பைத்தியக்காரனா? யார்கிட்ட எம்எல்ஏ சொன்னாலும் எம்எல்ஏ கண்டுக்கிட மாட்டாரு, மேட்டு வந்தா மேலும் கண்டுக்கிட மாட்டாரு. அப்ப நான் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? மன உளைச்சல் தாங்க முடியல. எல்லாத்தையும் வித்தாச்சு, எல்லாம் வித்து தெருல வந்தாச்சு. எங்க பொறுப்பு அமைச்சிட்ட சொல்லிட்டோம், எங்க வார்டுல வேலை நடக்கலன்ட்டு. எம்எல்ஏட்ட சொல்லியாச்சு, மேயர்கிட்ட சொல்லியாச்சு, துணை மேட்ட சொல்லியாச்சு, மண்டல சேர்மன்ட்ட சொல்லியாச்சு. கேட்டால் எங்கள் வார்டு வந்து புறம்போக்கு வார்டு, குளத்துக்குள்ளே இருக்காங்க. நாங்கள் ஓட்டு போட்ட மக்கள்கிட்ட நாங்கள் எப்படி பதில் சொல்ல முடியும் சொல்லுங்கள்? அதிகாரியை கேட்டால் நாங்கள் புறம்போக்கில் இருக்காங்க. அந்த நாங்கள் எவ்வளவோ மனு கொடுத்தோம். ஒரு பள்ளிக்கூடம் தொடங்கி 1 வருஷம் ஆச்சு. அந்த 1 வருஷமும் அந்த பள்ளிக்கூடத்தை அவங்க இன்னி வரை தொடங்கலை, தோண்டி போட்டாப்புல கிடக்கு. இப்போ கேட்டோம்னா அந்த பள்ளிக்கூடத்துக்கு நான் கேட்டோம்னா அவர் என்ன சொல்லாது, குளத்துக்குள்ளே இருக்குது, அதனால் இப்போ ஏன் அதை கட்டுதீங்க அப்படின்னு இவர் சொல்லுதாப்புல. நாங்கள் யார்கிட்ட போய் பதில் சொல்ல முடியும்? எங்களோட ஓட்டு போட்ட மக்களுக்கு நாங்கள் எப்படி பதில் சொல்ல முடியும்? நான் அதனால் என் பதவி நான் ராஜினாமா பண்ண கொடுத்துட்டோம். கம்சாரை வாங்கி சந்தோஷமாக வாங்கி வச்சுட்டாரு. இதில் சிரிச்சிட்டு வாங்குறாரு, வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா வேறு வழி கிடையாது. ஏன்னா அந்த கட்சி அப்படி தான் இருக்குன்னு நினைக்கும் போல. 2 வருஷம் ஆச்சு. இந்த மழை நேரத்தில் அரிப்பு ரோடு அவ்வளோ அரிச்சு கிடக்கு. அந்த ரோடை வந்து பெற்றே போடல. எம்பிஎஸ் எப்படி ஓட்டு கேட்க முடியும்? ஒரு பள்ளிக்கூடம் தொடங்கி 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷம் ஆகி இன்னும் அந்த தோண்டமாக வேலை பார்க்காம அப்படி கிடக்கு. அந்த பிள்ளைகள்லாம் பாவம். அந்த பிள்ளைகளாம் அந்த ஸ்கூல் வந்து அந்த பிள்ளைகள் படிக்க முடியாம பாத்ரூம் கூட கிடையாது. 1 வருஷம் ஆச்சு. நான் அலையா அலைஞ்சிருக்கேன். இவங்க செய்ய வர மாட்டேங்காங்க. 7வது ரோட புறக்கணிக்காங்க. அதிகாரிகள் அவங்க வந்து ஒரு ஜெயம் வந்து 1 ரோட 2 திருப்பு 4 செஞ்சுட்டாங்க. 2 திருப்பு 4 செஞ்சு மேயர் வந்திருக்காரு, எம்எல்ஏ வந்திருக்காரு, எல்லாரும் பார்த்து செய்யல. 7வது ரோட மட்டும் புறக்கணிக்காங்க. மக்கள் நம்ம எப்படி பதில் சொல்ல முடியும்? எம்பிஎஸ் நம்ம எப்படி ஓட்டு கேட்க போக முடியும்? அவங்களுக்கு கேட்குவேன், அங்கேதான் இருப்பாங்க இன்ஜினியர். நான் என்ன சொல்றேன், உள்ள வாங்க பேச. கையெடுத்து பேசி முடிச்சுட்டு வாங்க. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.